ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஇ 3792 இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் 2021 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்ட் பி அண்ட் பார்ட் சி பார்க்க போகிறோம். நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் மட்டுமே படித்தா போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். மற்ற எல்லா வீடியோலையும் என்ன போடுவாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் தான் போடுவோம். நம்ம வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் அது எப்படி கேட்பாங்க, கொஷின் எப்படி கேட்பாங்க, நம்ம அதை எப்படி எந்த ஃபார்மெட்டில் எழுதணும், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேப்பர் வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் காமன் பேப்பர் தான். ஸோ எல்லாருமே ஒரே சப்ஜெக்ட் கோடு தான், ஒரே சிலபஸ் தான். நம்ம சேனல் நேம் வந்து எவர் ராயல் மேக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பார்க்கும்போது எல்லா யூனிட்டுமே 2 பார்ட்டாக பிரிச்சிருப்போம். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் படிக்கிறதா ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாக படிங்க. செகண்ட் பார்ட் படிக்கிறதா செகண்ட் பார்ட் ஃபுல்லாக படிங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு கொஷின், செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் 2 கொஷின், செகண்ட் பார்ட்டில் 2 கொஷின் அப்படி படிக்க வேண்டாம். படித்தா ஒரு பார்ட்டை ஃபுல்லாக படிங்க. இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது டிஸ்கஸ் த வேரியஸ் அப்ரோச்சஸ் டு த ஸ்டடி ஆஃப் மேனேஜ்மெண்ட். அது எப்படி, இதுதான் மெயின் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்ட கொஸ்டின். இதை வந்து நம்ம எப்படி எழுதுனா மேனேஜ்மெண்ட்டோட அப்ரோச்சஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4 அப்ரோச்சஸ் இருக்குது. ப்ரீ சயின்டிஃபிக், கிளாசிக்கல் தியரி, நியூ கிளாசிக்கல் தியரி, மாடர்ன் தியரி. இதோடைய எல்லா கிளாசிஃபிகேஷன் பிரித்து அந்த பிளாக் டயக்ராமோட நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இது வந்து 16 மார்க்கில் கேட்பாங்க. செகண்ட் கொஷின் பார்க்கும்போது பிரின்சிபல். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் வந்து சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், கம்பெனி, ப்ரைவேட் அண்ட் பப்ளிக், கோஆப்ரேட், பப்ளிக் செக்டார் விசஸ் ப்ரைவேட் செக்டார். இதில் வந்து இந்த 3 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாபிக் 5 மார்க் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்த கொஷின் டெய்லர், ஃபெய்லர், வெய்பர், பார்க்கர். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 2 மார்க்காக கேட்பாங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணி 13 மார்க்காக உங்களுக்கு வந்து மொத்தமாக கேட்பாங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்க்கும்போது மின்ஸ்பெர்க் 10 மேனேஜரியல் ரோல்ஸ். 10 ரோல்ஸை பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைனாக 16 மார்க் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். செகண்ட் பார்ட் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டார் விசஸ் ப்ரைவேட் செக்டார் ஆர்கனைசேஷனில் வந்து டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டு 16 மார்க்கில் உங்களுக்கு வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து டேபிள் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி ஒரு 15-16 பாயிண்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எழுதும். இது வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பார்க்கும்போது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல், லீகல். இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எனி டூ கொஷின் கொடுத்து கேட்கலாம். இதுதான் 5th கொஷின். 6th கொஷின் வந்து ட்ரேட் யூனியனுக்கு வந்து டெஃபினிஷன் கேட்கலாம். ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்டுட்டு ஃபங்க்ஷன் அண்ட் அதோட மெரிட் அண்ட் டிமெரிட்டில் வந்து உங்களுக்கு 5 மார்க் கேட்டு 13 மார்க்காக கேட்கலாம். இந்த யூனிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் மெயினாக கேட்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சப் டாப்பிக்காக தான் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 8 மார்க் கேட்கலாம். இல்லை 2 5 மார்க், ஒரு 3 மார்க் கேட்டு 13 மார்க் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து மெயினாக வந்து ஃபுல் மார்க் வந்து இருக்காது. ஸ்ப்ளிட் பண்ணி தான் இந்த யூனிட் ஃபுல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து 8 மார்க் அளவுக்கு ஒரு கொஷின் வந்து நீங்கள் எழுதினா போதும், படித்தா போதும். அதே மாதிரி 8 மார்க் அளவுக்கு எழுதுகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். யூனிட் 2ல் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது ஸ்டெப்ஸ் அண்ட் டைப்ஸ் அண்ட் பிளானிங் ப்ராசஸ், டெஸ்கிரைப்ஸ் அண்ட் டீட்டெயில் த ஆர்கனைசேஷன் வித் எக்ஸாம்பிள், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டேஷன் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஸ்டெப்ஸ் அண்ட் டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளானிங் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 8 ஸ்டெப்ஸையும் எழுதி அதோட டைப்ஸ் எழுதணும். மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒன்று ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் ப்ராசஸ் கேட்கலாம், இல்லை தான் டைப்ஸ் இன் பிளானிங் ப்ராசஸ் கேட்கலாம். ரெண்டுமே வந்து ஒன்றா கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஏதாவது 2 இதில் ஒரு இது படித்தா போதும். அண்ட் 2வது வந்து டெஸ்கிரைப் இன் டீட்டெயில் இன் ஆர்கனைசேஷன் வித் எக்ஸாம்பிள். ஆர்கனைசிங்கோட உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸாம்பிளாக கேட்கலாம். 4 இதாக உங்களுக்கு கேட்கலாம். ஒன்று வந்து அதோட பர்பஸ்ஸு, அதோட ஆர்கனைசேஷனோட தியரி, அடுத்து டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு ஃபார்மல், இன்ஃபார்மல், அடுத்து அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மலுக்கு டிஃப்ரெண்ட் கேட்கலாம். இதை அடுத்து வந்து ஆர்கனைசேஷன் சார்ட்டு, ஸ்ட்ரக்சரு, இதேமாதிரி ஒரு 4-5 டாபிக் இருக்குது இந்த ஆர்கனைசிங்கில். ஸோ வந்து நீங்கள் வந்து அதை வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து படித்து வச்சுங்க. நீங்கள் வந்து என்ன டாபிக் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக எழுதலாம். இது வேரியஸ் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்டேஷன். அதில் வந்து இதோட டைப்ஸ் எழுதிட்டு அதோட நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டேஷன், அந்த 2 இது வந்து அதில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு வந்து அதை தனித்தனியாக 8 மார்க்
கேட்கலாம். ஸோ வந்து அத்தாரிட்டினா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக படிச்சுக்கங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் பார்க்கும்போது ஸ்டாஃபிங், சிஸ்டம் அப்ரோச், ரிக்ரூட்டிங், செலக்டிங் ப்ராசஸ். இந்த 3மே உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று கொஷினு. இந்த 3மே உங்களுக்கு கேட்பாங்க. இந்த 3யும் நீங்கள் வந்து ஓவராலாக 16 மார்க்கு எழுதுகிற மாதிரி இந்த படிச்சுக்கோங்க. இந்த 4வது கொஷின் படிக்கிறா இருந்தால் இந்த 3யுமே மெயினாக வந்து படிச்சுக்கோங்க. 5வது கொஷின் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட், அதோட கான்செப்ட் அண்ட் டிசைன். அதை வந்து டீட்டெயிலாக படிச்சிங்க. இது வந்து மெயினாக வந்து 60 மார்க்கில் தான் கேட்பாங்க. அதோட கான்செப்ட் என்ன, அதோட காம்போனன்ட்ஸு, மெயினாக அதோட டிசைன், டிசைனோட நீடு, ப்ரோக்ராமு, அதோட இம்ப்ளிமெண்டேஷனு, எவாலுவேஷனு, அதோட இன்டிகிரேஷனு, இதெல்லாம் சப் டாப்பிக்காக எழுதி ஒரு 5 பாயிண்ட்டுக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாகவே எழுதுங்க. 6th கொஸ்டின் வந்து விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் இன் பிளானிங். விஷன் பார்க்கும்போது அதோட ஃபியூச்சர் ஓரியன்டேஷனு, இன்ஸ்பிரேஷனு, அதோட கைடன்ஸ் ஃபார் டிசிஷன் மேக்கிங்கு, அதோட டிஃப்ரென்ஷியேஷனு, அதோட விஷனாக இருக்கணும். விஷன் வந்து அதோட ஃபோக்கஸு, அதோட அலைன்மெண்ட்டு, அதோட எவாலுவேஷனு, இந்த டாப்பிக்லாம் வச்சு நீங்கள் வந்து விஷன் அண்ட் மிஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக வந்து அந்த கான்செப்டை பொறுத்து நீங்கள் வந்து எழுதணும். இதுதான் செகண்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் யூனிட் பார்க்கும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 2. இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது டிஸ்கஸ் இன் டீட்டெயில் மேனேஜரல் கிரிட், பிளாக் மவுண்டன் அண்ட் ரெடின். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின்னு. இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து லீடர்ஷிப், தியரி ஆஃப் லீடர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டை பொறுத்து வரும். இதில் வந்து மேனேஜரல் கிரிட்டில் வந்து பிளாக் மவுண்டன் அண்ட் மேனேஜரல் கிரிட்டில் வந்து ரெட்டின், இந்த 2 கான்செப்ட் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். பிளாக் மவுண்டன்லன்னு பார்க்கும்போது கன்சர்ன் ஆஃப் பீப்புள் எப்படி கன்சர்ன் பண்ணுறாங்க, கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷனை பொறுத்து கன்சர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 இது ரிலேட்டடாக வச்சு எழுதணும். அது கிரிட், மேனேஜரல் கிரிட் ரெட்டின்னு பார்க்கும்போது அதில் வந்து லீடர் வந்து எப்படி ரிலேட்டட் பண்ணுறாங்க, இன்டிகிரேட்டட் அண்ட் டெடிகேட்டட் லீடர் வந்து எப்படி டெடிகேட் ஆகுறாங்க, அண்டு செப்பரேட்டட் லீடர் வந்து செப்பரேட்டாக இருந்தால் எப்படி இது இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ஆஃப் லீடர்ஷிப் எப்படி பண்ணணும் ஒரு மேனேஜ்மெண்ட்டில், அதை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த 2 டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து ஒரே கொஷினாக தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து 2யும் எக்ஸ்பிளைன் பண்ணி தியரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி 60 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். செகண்ட் கொஷின் பார்க்கும்போது டிஸ்கஸ் இன் டீட்டெயில் கம்யூனிகேஷன் மாடல் பர்பஸ் மெத்தட். ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதா அதுக்கோட பர்பஸ் என்ன, அதோட எந்த மாடலில் பண்ணுவீங்க, எந்த மெத்தடில் பண்ணுவீங்க, அதோட மாடல்னு பார்க்கும்போது அதோட இன்ட்ராக்டிவ் மாடல், டிரான்சாக்ஷன் மாடல், அதுமாரி கம்யூனிகேஷன் மாடல், அதோட நிறைய மாடல் இருக்குது. அந்த மாடலை ஃபாலோ பண்ணி அதோட மெத்தடு, அதோட ரூல்ஸு, இதெல்லாம் வச்சு இந்த டாப்பிக்லாம் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் 2வது கொஷின், கண்ட்ரோலிங். 3வது கொஷின் பார்க்கும்போது ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங்கில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி வந்து எந்தெந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதோட ஸ்டெப்ஸை ஃபுல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி அதில் வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டெப்ஸையும் எழுதி அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் 3வது கொஸ்டின். செகண்ட் பார்ட்டு பார்க்கும்போது ஆடிட், எக்ஸ்டர்னல், இன்டர்னல், மெரிட் அண்ட் டைப் ஆஃப் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல், டிசிஷன் மேக்கிங், எலமெண்ட் கேரக்டரிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன். ஆடிட்டில் வந்து இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஆடிட்னா என்ன, இதை வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாகவும் கேட்கலாம். இல்லாட்டா உங்களுக்கு வந்து இன்டர்னல், எக்ஸ்டர்னல், மெரிட் ஆஃப் ஆடிட்ஸ். இது வந்து 5th கொஸ்டின் வந்து டைப் ஆஃப் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோலோட டைப்ஸ் கேட்பாங்க. அதோட அசம்ஷன் டைப்ஸு எல்லாமே ஒன்று தான். அதை வச்சு நீங்கள் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அதோட எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 6th கொஸ்டின் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நீங்கள் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் படிங்க. எல்லா இதுலேயுமே கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதோட எலமெண்ட்ஸு, கேரக்டரிஸ்டிக்கு, கிளாசிஃபிகேஷன், இந்த 3ல் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்கலாம். அதோட எலமெண்ட்ஸை பற்றி எழுதணும்னா அதோட 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், டயக்னோசிஸ், சர்ச் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சர்ச் அண்ட் ஆல்டர்னேட்டிவ், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஃபாலோ அப், அது மாதிரி 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக் கேட்குறாங்க, நீங்கள் இதோட கேரக்டரிஸ்டிக் இருக்குது அண்ட் அதோட கிளாசிஃபிகேஷன். இது வந்து என்ன கொஷினான எழுதலாம், கேட்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 டாப்பிக்கே படித்து வச்சுங்க. டிசிஷன் மேக்கிங் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுதான் ஃபஸ்ட் வந்து செகண்ட் பார்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குன்னு போட்டிருக்கக்கூடிய அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுதான் மெயினாக வந்து கண்டிப்பாக வரும். அப்படி இல்லை மொதல் பாட்டு படிக்கும்போது 3 கொஷினுமே படிங்க. 2 கொஷின் எப்பவுமே படிக்காதீங்க, 3 கொஷினுமே படிங்க. செகண்ட் பார்ட் படிக்கும் 3 கொஷினுமே படிங்க. அதில் ஒன்று இதில் வந்து எப்பவுமே படிக்க வேண்டாம். அதான் நான் திருப்பி சொல்ல வேண்டியது. சரி, ஓகே. ஆர்கனைசேஷன் தியரி,
இதில் வந்து இந்த யூனிட் ஃபுல்லாமே நீங்கள் வந்து தியரி தான். இந்த தியரி எழுதினவங்க இருப்பாங்களேண்ணா, அந்த தியரியை வந்து எக்ஸாம்பிள் வந்து மேஸ்லோ இண்டஸ்ட்ரி என்னென்ன தியரி எழுதியிருக்காங்க, அந்த தியரி வந்து எதை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த தியரி வந்து டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த யூனிட் ஃபுல்லாமே ஒவ்வொரு ஆத்தரும் ஒவ்வொரு இது மாதிரி தியரி எழுதியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டிஸ்கிரைப் த மேஸ்லோ ஹென்ரிச் ஆஃப் நீட்ஸ் ஆஃப் தியரி. செகண்ட் கொஸ்டின் வந்து டிஸ்கிரைப் எனி 2 மோட்டிவேஷனல் தியரி. தேர்ட் கொஸ்டின் வந்து எம்சி கிளர்ண்ட் தியரி நீட்ஸ் மோட்டிவேஷன் தியரி. இந்த 3 தியரியில் வந்து ஃபர்ஸ்ட்டு தியரி தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திரும்ப 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 எல்லா இதுலையுமே கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். 2வதும் கேட்டிருக்காங்க. 3வது கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் படிக்கிறதா இந்த 3 கொஸ்டின் படிங்க. மொதல் கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு அதை மெயினாக படிங்க. அது நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு அன்ஆன்சர்டு கேட்கக்கூடிய கொஸ்டின் அது ஃபஸ்ட் கொஸ்டின் தான். செகண்ட் பார்ட் பார்க்கும்போது டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். சேஞ்ச் மேனேஜரை பற்றி நம்ம வந்து டிஸ்கிரைப் டீட்டெயிலாக எழுதணும். அது என்ன எழுதணும்னா அதோட கான்செப்ட்டு, அதோட லிவின்ஸு, அதோட சோர்ஸு அண்ட் ஓவர் கம்மிங் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த டாப்பிக்கை வச்சு இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். இந்த டாப்பிக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லாட்டா டீட்டெயில்ஸாக எழுதுன்னு சொன்னால் இந்த 4 டாபிக்ஸையும் வச்சு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 5th கொஸ்டின் வந்து ரூல்ஸ் வெலன்ஸ் எக்ஸ்பெக்டன்ஸ் தியரி. அந்த தியரி எழுதணும். 6th கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர் அண்ட் இன்ட்ரா குரூப் கான்ஃப்ளிக்ட். இன்டர் குரூப்புக்கும் இன்ட்ரா குரூப்புக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போட்டு அதை வந்து பாக்ஸ் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஃபஸ்ட் படிக்கிறது ஃபஸ்ட் பார்ட் படிச்சுக்கோங்க. செகண்ட் பார்ட் படிக்கிறது செகண்ட் பார்ட் படிச்சுக்கோங்க. மெயினாக வந்து அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் படிச்சுட்டு போங்க. மேக்ஸிமம் அது கண்டிப்பாக வரும். யூனிட் 5 ப்ராடக்டிவிட்டி அண்ட் மாடர்ன் டாபிக்ஸ். இதில் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஎனர்ஜிங் அண்ட் பெஞ்ச் மார்க்கிங். இந்த 2 கொஷின் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. இதில் ஃபஸ்ட் கொஷின் இது வந்து நீங்கள் வந்து தனித்தனியாகவும் கேட்கலாம். பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஎனர்ஜிங்கை வந்து 16 மார்க்கிங் கேட்கலாம். பெஞ்ச் மார்க்கிங்கு 16 மார்க்லையும் கேட்கலாம். இல்லாட்டா கம்பைன் பண்ணி கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் டீட்டெயில் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ நம்ம அது வந்து தனியாகவும் கேட்கலாம். இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் கேட்கலாம். தேர்ட் கொஷின் வந்து ஷார்ட் ட்ரைஸ் ஆன் எஸ்டபிள்யூஓடி எஸ்டபிள்யூஓசி அனலைசிஸ். இந்த 2 இதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸ்மாக எழுத சொல்லுவாங்க. இதை வந்து மெயினாக வந்து 8 மார்க் தான் கேட்பாங்க. மெயினாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பார்ட்டு பார்க்கும்போது இந்த 3 கொஷின். செகண்ட் பார்ட் பார்க்கும்போது டோட்டல் ப்ராடக்டிவ் மெயின்டெனன்ஸ், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸஸ் பிளானிங், மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த 3 கொஷினில் வந்து 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஆர்பி போன வாட்டி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த இஆர்பி கொஸ்டின். 6th கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த கொஸ்டினும் போன வாட்டி கேட்டாங்க. ஆனால் இந்த எம்ஐஎஸ் கொஸ்டின் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 16 மார்க் கொஸ்டின் தான் 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எது எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து அந்த மார்க்குக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுதான் 5th யூனிட்டில் ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். பார்ட் சி பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த கொஷினும் இருந்து தான் பார்ட் சி கேட்பாங்க. எப்போவுமே இப்போ நம்ம 5 யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம்ல, அதிலிருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி இல்லாட்டா உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக தான் கேட்பாங்க தவிர வேறு கொஷின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இப்போவும் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன இது பண்ணுவீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாக தான் கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்ட் சியில் வந்து ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் இருக்கும். இன்னொரு கொஷின் வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்டிப்பாக அதுலேருந்து தான் ஒரு கொஷினாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம இதை வந்து படித்தா மட்டும் போதும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுவோம். நம்ம சேனல் நேம் வந்து எவர் ராயல் மேக். தேங்க்யூ.